பீனிசம் சில ஆட்களுக்கு வருஷம் ஃபுல்லா தும்மல், மூக்கு வடியுது, ஒழுவுது, அலர்ஜிக் ஆகி கண்ணறிக்குது. ரைட். அப்படின்னா எங்க பிரச்சனை இருக்கும்? சீசனால காலத்துக்கு காலம் வரல, போற இடத்தால வரல, எங்க இருந்தாலும் வருது. வருஷம் ஃபுல்லா எங்க இருப்போம்? வீட்டில் இருப்போம். எப்படியுமே வருஷம் ஃபுல்லா எங்கேயாவது வீட்டில் தானே இருப்போம். அப்ப வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது இந்த விஷயம். அப்ப என்ன செய்யலாம்? வீட்டில் HEPA ஃபில்டர் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதுல 99% டஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ணப்படும். அந்த ஃபில்டர் சிஸ்டத்தை, காற்று ஃபில்டர் பண்ற சிஸ்டத்தை நீங்க வச்சுக்கொண்டா உங்களுக்கு டஸ்ட்ல இருந்து தப்பிச்சு கொள்ளலாம், பீனிசத்துல இருந்து வருஷம் ஃபுல்லா தப்பிச்சு கொள்ளலாம். ரைட். அடுத்தது என்ன செய்யலாம்? பெட்ஷீட் கவர், பிலோ கவர்ஸ், எங்கட தொங்க ஒட்டிக்கிற உடுப்புகள் எல்லாத்தையும் டஸ்ட் இல்லாம கிளீன் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அப்ப க்ளோஸ் இதுக்குள்ள நீங்க வச்சுக்கொண்டா, க்ளோஸ் கபர்ட், க்ளோஸ் இதுல வச்சுக்கொண்டா ஓகே. அதுக்காக பெட்ஷீட்டை வந்து டெய்லி நீங்க கிளீன் பண்ணி டஸ்ட் மாற்றிக்கொண்டா உங்களுக்கு பிலோ கவர் எல்லாம் மாற்றிக்கொண்டா அதுல இருந்து தப்பிச்சு கொள்ளலாம். ரைட். அடுத்தது இந்த கரப்பாம்பூச்சிட பதார்த்தம், கரப்பாம்பூச்சிட சில பதார்த்தங்கள், அது டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுகளால சில பூச்சிகளால டஸ்டோட வர மைட் பூச்சிகளால நமக்கு வரும். அப்ப அதுகளை நாம சுத்தப்படுத்தி வச்சுக்கொள்ளணும். வீட்டுல எலி, கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி இதுகளை இருந்தா நாம அதுல இருந்து எப்படி தவிர்த்து கொள்றது, அதுக்குரிய இதுகளை பாவிச்சு நாம அதை குறைச்சு கொண்டாலும் நம்ம தொடர்ச்சியா வர பீனிசத்தை இயற்கையாக தடுத்துக் கொள்ளலாம். ரைட். இது போக நாம மருத்துவ ரீதியாகவும் இந்த அலர்ஜிக்ல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அது என்ன? ஆன்டிஹிஸ்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து உங்களோட டாக்டர் ஆலோசனையில நீங்க பாவிச்சு கொள்ளணும். அதாவது பிரிட்டன், சிட்ரிசின், ஃபெக்ஸோஃபெனடின் இருக்கு. அதுக்கு தூக்கம் வரும். அப்ப ஸ்கூல் பிள்ளைகள், டிரைவர்ஸ் மார்க்ஸ், ஒர்க் பண்றாக்கள், அதை எல்லாத்தையும் உங்களுக்கு தூக்கம் வருதா, எந்த டேப்லெட்டுக்கு தூக்கம் வருது, அதுக்குரிய மாதிரி அதுக்குரிய டோஸ்ல அதுக்குரிய கணக்கான அளவு உங்களோட டாக்டர் ஆலோசனையில் கேட்டு போட்டுக்கொண்டிருந்தா அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அதுக்கும் அடுத்ததாக மூக்குக்கு பாவிக்கிற ஸ்ப்ரே அண்ட் ட்ராப்ஸ் அதுகளும் இருக்குது, நீங்க பாவிச்சு கொள்ளலாம். அதுக்கும் மேலதிகமா பிரச்சனை தான் உங்களோட டாக்டரை நாடி நீங்க இதுக்கு தீர்வு பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.